இன்று நாம் பார்க்கும் சிங்கப்பூர் அல்லது துபாய் போன்ற ஒரு நவீன நகரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் மண்ணில் இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ரோம் நாட்டின் வணிகர்கள் தங்கம் கொடுத்து மிளகு வாங்கிய துறைமுகம், உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழர்களின் பெயரை பொறித்த நகரம், சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி தன் சிலம்புடன் நடந்த மண், காவிரி நதி கடலுடன் சங்கமிக்கும் அந்த பிரம்மாண்டமான நகரம், அதுதான் காவிரி பூம்பட்டினம். நாம் அறிந்த பெயரில் பூம்புகார். அந்த மறைந்த நாகரீகத்தின் அதிர்ச்சிகரமான ரகசியங்களைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சங்க இலக்கியங்களான பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரம் பூம்புகாரை ஒரு சாதாரண நகரமாக அல்ல, திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு மாபெரும் நகரமாகவே விவரிக்கின்றன. அந்த நகரம் 2 பெரும் பகுதிகளாக பிரிந்திருந்தது. ஒன்று மருவூர்பாக்கம், மற்றொன்று பட்டினப்பாக்கம். கடற்கரையை ஒட்டி இருந்த மருவூர்பாக்கம் அது ஒரு சர்வதேச துறைமுக நகரம். எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு வணிகர்கள், விதவிதமான மொழிகள், கடல் மூலம் வந்த பொருட்களால் நிரம்பிய பிரம்மாண்டமான கிடங்குகள். மற்றொரு பகுதி பட்டினப்பாக்கம், அதுவே ஆட்சியும் ஆடம்பரமும் கலந்த மையம். அரசர்களும் அமைச்சர்களும் பெரும் செல்வந்தர்களும் வாழ்ந்த வானளாவிய மாளிகைகள் அங்கிருந்தன. இந்த நகரத்தின் இதயம் அதன் சந்தைகள். பகலில் இயங்கிய நாளங்காடி, இரவில் உயிர் பெற்ற அல்லங்காடி, அதாவது பகல் சந்தையும் இரவு சந்தையும். அந்த சந்தைகளின் சத்தம் ஒருபோதும் நின்றதே இல்லை, வர்த்தகம் ஓய்ந்ததே இல்லை. அதனால்தான் பூம்புகார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 24 மணி நேரமும் தூங்காத நகரமாக திகழ்ந்தது. சோழர்களின் இந்த தலைநகரம் அன்றைய உலகின் உண்மையான குளோபல் ட்ரேட் ஹப். வடமலையிலிருந்து தங்கம் வந்தது, குடகுமலையிலிருந்து மனம் வீசும் சந்தனம் வந்தது, ஈழ நாட்டிலிருந்து அரிய உணவுப் பொருட்கள் வந்தன. தொலைதூர காழகம் இன்றைய மலேசியாவிலிருந்து அகில் வந்து குவிந்தது. உலகத்தின் பல திசைகளிலிருந்து வந்த செல்வங்கள் ஒன்றாக சேர்ந்த இடம் பூம்புகார். ஆனால் இது சாதாரண வர்த்தகம் அல்ல. சோழ மன்னர்கள் துறைமுகத்தில் முறையான சுங்க அலுவலகங்களை அமைத்திருந்தனர். வந்த ஒவ்வொரு சரக்குக்கும் அரசின் அடையாளமாக புலி முத்திரை பதிக்கப்பட்டது. அதுவே சோழர் அதிகாரத்தின் முத்திரை. அதுவே உலகிற்கு தரப்பட்ட நம்பிக்கையின் முத்திரை. ஒருபுறம் அரேபிய குதிரைகள் கப்பல்களிலிருந்து இறங்கின, மற்றொரு புறம் ரோமானிய கப்பல்கள் துறைமுகத்தில் வரிசையாக காத்திருந்தன. கடலோடு பேசும் நகரம், உலகத்தோடு வியாபாரம் செய்த நாகரிகம், அதுதான் காவிரி பூம்பட்டினம். இவ்வளவு செல்வாக்கு மிக்க, உலகத்தோடு வாணிகம் செய்த ஒரு மாபெரும் நகரம் இன்று எங்கே? கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மணிமேகலை காப்பியத்தின்படி இந்த பெருநகரம் ஒரு கொடூரமான கடல் சீற்றத்தால் அழிந்ததாக கூறப்படுகிறது. ஒரே இரவில் ஒரு நாகரீகம் கடலால் விழுங்கப்பட்டது. புராணங்கள் என்ன சொல்கின்றன? இந்திர விழா எடுக்க தவறியதால் கடல் தெய்வம் கோபம் கொண்டு நகரத்தை அழித்ததாக. ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது? ஒரு மாபெரும் ஆழிப்பேரலை, ஒரு சுனாமி இந்த நகரத்தை அப்படியே கடலுக்குள் இழுத்துச் சென்றது. இன்று பூம்புகார் கடலுக்கு அடியில் ஆய்வுகள் நடைபெறும்போது மூழ்கிய கட்டிடங்களின் எச்சங்கள், பழமையான சுவர்களின் தடங்கள் நம் முன்னோர்களின் கட்டிடக்கலைக்கு மௌன சாட்சிகளாக கிடைக்கின்றன. கடல் எடுத்துச் சென்றாலும் வரலாறு மறக்கவில்லை. அலைகள் ஒவ்வொன்றும் கரையை தொடும்போது பூம்புகாரின் கடைகள் இன்னும் நமக்கு சொல்கின்றன. பூம்புகார் என்பது வெறும் மண் அல்ல, அது தமிழர்களின் கடல் சாம்ராஜ்யத்தின் அடையாளம். அலைகள் அதை மறைத்திருக்கலாம், ஆனால் அதன் மகத்துவத்தை வரலாறு இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான நாகரீகத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். மீண்டும் ஒரு முறை நமது வரலாற்றை போற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் பல வரலாற்று கதைகளுக்காக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.